பிரைஸ் தி லார்ட். இந்த காலையிலும் இந்த ஆராதனையிலும் உங்களை சந்திப்பதில் எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் போன வாரம் முழுவதும் நமக்கு பாதுகாப்பாக இருந்தார். வெளியே போகும்போது வரும்போது கர்த்தர் பாதுகாத்தார். இந்த நாளிலும் கர்த்தரை ஆராதிக்கும்படியாக கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். இருந்த இடங்களில் எல்லாரும் ஒரு மனமாக கர்த்தரை கொஞ்ச நேரம் ஆராதிக்க போகிறோம், கொஞ்ச நேரம் துதிக்க போகிறோம். நம்முடைய உடலில் ஜீவன் இருக்கிற வரைக்கும் கர்த்தரை உயர்த்தி கொண்டே இருக்கணும், கர்த்தரை துதித்து கொண்டே இருக்கணும். கர்த்தர் ஒருவர் மாறாதவர், கர்த்தர் ஒருவர் விடுவிக்கிறவர், கர்த்தர் ஒருவர் பாதுகாக்கிறவர். இன்று வரைக்கும் கர்த்தருடைய கரம் நம்மோடு இருந்தது. கர்த்தர் நம்மை நடத்தி வந்தார். எத்தனை பேர் கைகளை உயர்த்தி ஆண்டவரை துதிக்க முடியும்? ஆண்டவரே, நீ நடத்தி வந்த பாதைகளுக்காக எம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய ஒவ்வொரு நிமிஷமும் நீர் எங்களை பாதுகாத்தபடினாலுமே நன்றியோடு துதிக்கிறோம். உம்மை ஸ்தோத்திரித்து உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். அப்பா, நீர் பெரியவராய், நீர் மாட்சிமை பொருந்தியவராய் இருந்ததற்காய் நன்றி சொல்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் இருந்த இடங்களில் ஒரு மனமா, வீடுகளில் இருந்தாலும் சரி, எங்கிருந்து நம்மை கர்த்தரை ஆராதித்தாலும் கர்த்தர் அதை கவனிக்கிறார். கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்ற பலனை தருவார். நம் கர்த்தரை எப்படி தொழுது கொள்கிறோமோ, எவ்வளவு பயபக்தியோடு கர்த்தரை தொழுது கொள்கிறோமோ அதை கர்த்தர் கவனிக்கிறார். ஒரு மனமா எல்லாரும் இருந்த இடங்களில் கைகளை உயர்த்தி ஆண்டவர் நடத்தி வந்ததுக்கு நன்றி சொல்லுங்க. இந்த வருடம் துவங்கி இந்த நாள் வரைக்கும் கர்த்தருடைய கரம் நம்முடைய குடும்பத்தை பாதுகாத்தது, நடத்தினது, இக்கட்டிலே கூட இருந்தது, இக்கட்டுகளிலிருந்து விடுவித்தது, விசேஷமாய் தேவைகளை சந்தித்தது. கர்த்தருடைய கை நம்மோடு இருந்ததை ஒவ்வொரு நாளும் நம்மளால் உணர முடிந்ததற்காக ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம், உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். எல்லாரும் கைகளை அப்படியே உயர்த்தி, தந்தை தாயும் உன் சொந்தமானோர்களும் தள்ளிடினும் நான் தள்ளிடுவேனோ, தாங்கிடுவேன் என் நீதியின் கரத்தா, தாபரமும் நல்ல நாதனும் என்றார். எத்தனை பேர் இருந்த இடத்துல இந்த சரணத்தை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாட முடியும்? யார் கைவிட்டாலும், யார் மறந்து போனாலும், யார் நம்மை விட்டு விலகி போனாலும், யார் நம்பிக்கை கொடுத்த ஜனங்க கூட அந்த நம்பிக்கையை உடைத்து விட்டு போனாலும் கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை நடத்தினது உண்மைன்னா கைகளை உயர்த்தி ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஏற்ற வேளையில எங்களுக்கு சகாயம் செய்தீரே, ஏற்ற வேளையில எங்களை தாங்கினீரே, ஏற்ற வேளையில எங்களை நடத்தினீரே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார் மாறினாலும் நீர் மாறாதவராய் இருந்ததற்காக நன்றி சொல்கிறோம். இனியோ நீர் மாறாதவராய் இருப்பீர், இனியோ எங்களை விசாரிப்பீர், இனியோ எங்களை நடத்தி செல்வீர். அந்த தைரியத்தோடு இந்த காலையிலுமே ஆராதிக்கிற ஆண்டவரே, சூழ்நிலைகளை பார்க்கவில்லை, எங்களை சுற்றி இருக்கிற வேதனையான இந்த நாட்களை நாங்கள் பார்க்கவில்லை. ஆண்டவரே, நீர் இதிலிருந்தும் எங்களை மீட்டெடுப்பீர் என்கிறதை நம்பிக்கையோடு நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். நீர் இதிலிருந்தும் மீட்டெடுப்பீர் என்ற விசுவாசத்தோடு உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். இந்த பாட்டு தெரிந்த எல்லாரும் அந்த ஒரே ஒரு வரியை மட்டும் என்னோடு சேர்ந்து பாடலாம். தந்தை தாயும் உன் சொந்தமானோர்களும் தள்ளிடினும் நான் தள்ளிடுவேனோ, தந்தை தாயும் சொந்தமானோர்களும் தள்ளிடினும் நான் தள்ளிடுவேனோ, தாங்கிடுவேன் நீதியின் கரத்தான், தாபரமும் நல்ல நாதனும் என்றார். தாங்கிடுவேன் என் நீதியின் கரத்தான், தாபரமும் நல்ல நாதனும் என்றார். இயேசுவல்லால், இயேசுவல்லால் இன்பம் ஈகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லால், இயேசுவல்லால் இன்பம் வேறெங்கும் இல்லையே. இன்னொரு பாடல எல்லாரும் சேர்ந்து கைகளை தட்டி பாட போகிறோம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல். நல்லா எல்லாரும் உற்சாகமா இந்த காலையில என்னோடு சேர்ந்து, கர்த்தர் நாமம் என் புகலிடமே, நான் களிப்போடு அதை துதிப்பேன், நான் மகிழ்ச்சியோடு துதிப்பேன். அவர் எனக்கு ஏகோவாய் இருக்கிறார், அவர் எல்லாமா இருக்கிறார்.
என்னை காக்கிற தேவன் உறங்க மாட்டார், அவர் தூங்குவதும் இல்லை. எத்தனை பேர் ஆமென்னு சொல்ல முடியும்? கைகளை உயர்த்தி சொல்லுங்க. கர்த்தருடைய நாமம் எனக்கு புகலிடம், கர்த்தர் எனக்கு பாதுகாப்பு, கர்த்தர் எங்கள் குடும்பங்களுக்கு எங்களுக்கு பாதுகாப்புன்றவங்க இருந்த இடத்துல கையை உயர்த்தி ஆமென் ஆண்டவர், எங்க வீடு முழுவதும் நீர் பாதுகாப்பாயிருங்க. வீட்டில் உள்ள ஒவ்வொரு அறையிலும் உடைய பிரசன்னம் இருக்கட்டும், ஒவ்வொரு அறையிலும் உடைய சத்தம் கேட்கட்டும், ஒவ்வொரு இடத்திலும் நீர் பாதுகாப்பாயிருங்க. எல்லாரும் கைகளை தட்டி என்னோடு சேர்ந்து யெகோவாயிரே எல்லாமே பார்த்து கொள்வி சொல்லுங்களேன். கைகளை உயர்த்தி கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா. நல்ல கையை தட்டி பாடுவோமா எல்லாரும்? கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவாயிரே எல்லாமே பார்த்து கொள்வி. யெகோவாயிரே எல்லாமே பார்த்து கொள்வி. சொல்லுங்க. கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா நிசியே, யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவி. யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவி. ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு நல்ல கையை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை நம்புறவங்க. நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வமே. யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வமே. கலங்கலப்பா கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். நீங்க பாடுங்களேன். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். நல்ல கைகளை தட்டுவோம். யெகோவா ரூவா எங்கள் நல்ல மேய்ப்பரே. யெகோவா ரூவா எங்கள் நல்ல மேய்ப்பரே. ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, ஓ ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடு. யெகோவா ஷம்மா கூடவே, யெகோவா ஷம்மா கூடவே இருக்கிறீ. சொல்லுவோம். யெகோவா ஷம்மா கூடவே இருக்கிறீ. கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா, ஓ கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா. இன்னொரு முறை கலங்கலப்பா நாங்க சொல்லுங்களேன். ஓ கலங்கலப்பா நாங்க. கர்த்தர் நாமம், கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. நல்ல கைகளை தட்டுவோம் எல்லாரும்.
சமாதானம் தருகின்றீர். யெகோவா ஷாலோம், சமாதானம் தருகின்றீர். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா, இன்னொரு முறை, ஓ ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே, ஓ ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிட. நொறுங்குண்ட நெஞ்சமே, நொறுங்குண்ட நெஞ்சமே, ஓ நோக்கிடு இயேசுவை. நொறுங்குண்ட நெஞ்சமே, நோக்கிடு இயேசுவை. கூப்பிடு உண்மையாய், கூப்பிடு உண்மையாய். உன் குறையெல்லாம் நீக்குவார், உன் குறையெல்லாம் நீ. ஒன்று சேர்ந்து பாடுவோம், ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நல்ல கைகளை தட்டுவோமா? இருந்த இடங்களில் கைகளை தட்டி அதிசயமானவர், ஓ ஆறுதல் தருகிறார். அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர், சர்வ வல்லவர், சமாதானம் தருகிறார், உனக்கு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை. நம் இயேசு நல்லவர், நம் இயேசு நல்ல. எல்லாரும் கையை தட்டி பாடுங்க. ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும். கண்ணீரை காண்கிறார், பாடுவோமா? கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். உன் கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். வேதனை அறிகிறார், உன் வேதனை அறிகிறார். இன்று விடுதலை தருகிறார், இன்று விடுதலை தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஆமென். ஒரே ஒரு நிமிடம் திரும்ப இந்த பாட்டை ஒரே ஒரு முறை பாட போறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நமக்கு எதிர்காலத்தை தந்திருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாம் பயமுறுத்துற மாதிரி இருந்தாலும், நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாம் நம்ம எதிர்ப்பா இருந்தாலும், நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தாலும், நான் தைரியமா சொல்றேன், இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, அவர் தூங்குவதும் இல்லை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நம்முடைய எல்லா நெருக்கடியான சூழ்நிலைகளிலும் கர்த்தருடைய கரம் நிச்சயமாய் வழங்கும். நீங்களும் நானும் செய்ய வேண்டியது ஒண்ணுதான், விசுவாசத்தோடு, விசுவாசத்தோடு, தைரியத்தோடு, ஆண்டவரே நான் நொறுங்குண்ட இருதயத்தோடு உம்மண்டையில வருவேன், ஆனால் நீர் என்னை கவனிப்பீர், நீருடைய நெருக்கத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்குவீர், என்னுடைய கடினமான சூழ்நிலையிலிருந்து நீர் விடுதலை ஆக்குவீர். நீர் மனிதனை போல அல்ல ஆண்டவரே, நீ இருதயத்தை பார்க்கிறவர், என்னுடைய வேதனையை தூரத்திலிருந்து அறிகிறவர். இந்த நாளில் உண்மை நான் நம்பி வந்திருக்கிறேன், இந்த நாளில் உண்மை நம்பி நான் ஆராதிக்கிறேன். எத்தனை பேர் அந்த சத்தத்தோடு, கம்பீர சத்தத்தோடு என்னோடு சேர்ந்து கைகளை உயர்த்தி சொல்ல முடியும்? நொறுங்குண்ட நெஞ்சமா நம்முடைய இருதயம் இருக்கலாம், கடினமான சூழ்நிலை நம்ம இந்த நாளில் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் அவைகளை நன்றாய் அறிந்து இருக்கிறார். கர்த்தர் அதிலிருந்து விடுதலை தருவார். ஏற்ற சமயத்தில் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார்.
யார் உதவி செய்யறாங்களோ இல்லையோ, நிச்சயமா கர்த்தர் உதவி செய்வார். அவர் காகங்களை கொண்டு போஷிப்பது உண்மை. இந்த நாள்ல உங்களுக்கு ஏற்ற உதவியை கர்த்தர் செய்வார். ஒரே ஒரு முறை மட்டும் என்னோடு சேர்ந்து திரும்ப, எதிர்காலம் நமக்கு உண்டு, எதற்கும் பயம் வேணாம். இன்னைக்கு நிறைய நியூஸ் சேனல்ல நீங்க பார்க்கலாம், பேப்பர்ல பார்க்கலாம், இங்க இத்தனை 1000 கோடி லட்சம், நம்மளாம் இருப்போமா இருக்க மாட்டோன்ற பயம் உங்களுக்கு வேண்டவே வேண்டாம். நிச்சயமா கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். நிச்சயமா கர்த்தர் உங்க பிள்ளைகளுக்கு பாதுகாப்பா இருப்பார். ஒருவேளை நோயினால் அகப்பட்ட குடும்பங்கள் இந்த காலை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருந்தாலும் தைரியமா சொல்றேன், கர்த்தர் அந்த நோயை மேற்கொள்ளுகிற பலத்தை உங்க சரீரத்துக்கு நிச்சயமா தருவார். நிச்சயமா அவர் அதை செய்வார். அவரை காட்டிலும் வல்லமை உள்ளவர்கள் இந்த உலகத்துல ஒருவருமே இல்லை. நம்புறவங்க கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்களேன். நம்புறவங்க கையை தட்டி ஆமேன்னு சொல்லுங்களேன். இந்த தேவன் மாறாதவர். இவர் எப்பேற்பட்ட நோய்களை காட்டிலும், எப்பேற்பட்ட வியாதியை காட்டிலும் பலம் உள்ளவர். இவர் ஒரு சரீரத்தின் மேலே அசைவாடுவாரானால் அங்க இம்யூன் பவர் ஏறும். நிச்சயமா அது நடக்கும். ஒருவேளை வியாதியே வந்தாலும் அந்த வியாதி உங்களை மேற்கொள்ளாது, நீங்க வியாதியை மேற்கொள்வீங்க. கர்த்தர் அந்த பலத்தை உங்க சரீரத்துக்கு நிச்சயம் தருவார். எத்தனை பேர் நம்புறீங்க? என்னோடு சேர்ந்து திரும்ப ஒரே ஒரு முறை, எதிர்காலம் நமக்கு எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயம் இல்லை. எதிர்காலம் நமக்குண்டு, ஓ எதற்கும் பயம் இல்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே, ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. கையை தட்டி பாடுவோம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். இன்னும் ஒரே முறை, ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. விசுவாசமா நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடார். பாடுங்களே. நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. என் தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாயிருக்கிறதே, தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாயிருக்கிறதே. என் தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே, என் தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே. கைகளை தட்டி, என் தஞ்சமே நீ, என் அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ, என்றும் காப்பி. என் தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ. இன்னும் ஒரு 2 முறை கையை தட்டி சொல்லுங்களேன். என் தஞ்சமே நீ, என் அடைக்கலம் நீ, கோட்டையும் நீர், என்றும் காப்பி. என் தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ, என்றும் காப்பி. என் தஞ்சமே. இதை பாடும்பொழுது நம்முடைய குடும்பங்கள் மேல கர்த்தருடைய ஆசீர்வாதம் இந்த காலையில் இறங்கட்டும். விசுவாசமா கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எனக்கு தஞ்சமாயிருங்க, எனக்கு அடைக்கலமாயிருங்க, எனக்கு கோட்டையாயிருங்க. ஆண்டவரே இந்த நெருக்கடி கடந்து போகிற வரைக்கும், விக்கினங்கள் கடந்து போகிற வரைக்கும், வியாதியின் கடைசி துளி கடந்து போகிற வரைக்கும் கர்த்தாவே நீர் பாதுகாப்பாயிருங்க. ஆண்டவரே நீர் அடைக்கலமாயிருங்க. ஆண்டவரே நீர் எங்களுக்கு கோட்டையாயிருங்க. ஆண்டவரே எல்லாம் கையை உயர்த்தி சொல்லும். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பி. என் தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பி. ஆமென். ஒரு கண்மலையாய், கோட்டையாய், அடைக்கலமாய் நிச்சயமாய் இருப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னும் ஒரே ஒரு பாட்டை மட்டும் பாடலாம். உமோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. உமோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக
போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. கை உயர்த்தி பாடும். ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுமே, ஆகாயம் கொண்டு செல்லுமே. பாடுவோம். உம்மோடு செலவிடும், உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. வானத்திலே வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே உம்மை பணிகிறார்களே. வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே உம்மை பணிகிறார்களே. பூமியிலே மண்ணான நான் நின் நாமம் வாழ்க என்று துதிக்கிறேனையா. பூமியிலே மண்ணான நான் உம் நாமம் வாழ்க. கையை தட்டி பாடுவோம். ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுமே, ஆகாயம் கொண்டு செல்லுமே. உம்மோடு செலவிடும், உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. தாயானவள் தன் பாலனை மறந்தாலும் என்னை மறவாதவரே. தாயானவள் தன் பாலனை மறந்தாலும் என்னை மறவாதவரே. தகப்பனை போ இரக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை பணிகிறேனையா. தகப்பனை போல் இரக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை பணிகிறேனையா. பாடுவோம். ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுமே, ஆகாயம் கொண்டு செல்லுமே. உம்மோடு செலவிடும், உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. பாடல்களை எல்லாரும் உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்று. கடைசியா பாடும். என் இயேசுவே, என் இயேசுவே உம்மாவியால் ஒரு விசையா என்னை நிரப்பிடுமையா. என் இயேசுவே உம்மாவியால் ஒரு விசையா என்னை நிரப்பிடுமையா. உலகத்திலே உமக்காக நான் உயிருள்ள நாள் வரை உழைக்கணுமையா. உலகத்திலே உமக்காக நான் உயிருள்ள நாள் வரை உழைக்கணும். கடைசியா ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்த
செல்லுமே, ஆகாயம் கொண்டு செல்லுமே. உமோடு செலவிடும், உமோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுதையா. சொல்லுங்களேன் சத்தமா. உமோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. இன்னும் 2 முறை. என்னை பலவானாய் மாற்றுதையா, ஓ என்னை பலவானாய் மாற்றுதையா. ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும்? கர்த்தரோடு செலவிடுகிற நேரங்கள் இது வீணா போகாது. அது நஷ்டமான நேரம் இல்லை, அது நல்ல நேரம். 10 நிமிஷம் கர்த்தருடைய சன்னிதானத்தில் கர்த்தரை ஆராதித்தா அதுக்கான பலன் நிச்சயமா கிடைக்கும். ஒவ்வொரு நாளும் கர்த்தரை தேடி முழங்கால் படிட்டா அதற்கான பலன் நிச்சயமா பரலோகத்திலிருந்து நம்ம வந்து சேரும். வேதத்தை வாசிச்சா பலன் வரும். கர்த்தரோடு செலவிடுகிற நேரம், கர்த்தரோடு பேசுகிற நேரம் ஒண்ணுமே வீண் இல்லை. கர்த்தர் புதிய காரியங்களை போதிப்பார், நடக்க வேண்டிய வழியை நமக்கு சொல்லி தருவார். இந்த காலையில வீடுகளில் ஆராதிக்கிற எல்லாரும் கைகளை உயர்த்தி கண்களை மூடி, கைகளை உயர்த்தி கண்களை மூடி இருந்த இடங்களில் நாம் எல்லாம் நல்லா உட்கார்ந்து இருக்கிறோம், பாட்டை கேட்கிறோம், பாடுறோம், வசனத்தை கேட்கிறோம். அநேகர் இந்த நாளில் மருத்துவமனைகளில் ஏற்பட்ட இந்த பெரிய வியாதியினால் அகப்பட்டு தவித்து கொண்டு இருக்கிறார்கள். குடும்பத்தில் 4 பேர்னா 4 பேருக்கும் ஒரு இடத்துல அட்மிட் ஆகி இருக்கிறாங்க. கர்த்தர் அவளை எல்லாம் சந்திக்கணும், கர்த்தர் அவளுக்கு விடுதலையை தரணும். இருந்த இடத்துல கண்களை மூடி கைகளை உயர்த்தி ஆண்டவர் இடத்துல கேளுங்க. ஆண்டவரே, எங்க தலையில இருக்க முடி கூட உம்முடைய சித்தம் இல்லாம விழாத ஆண்டவரே. அதை நாங்க முழுசா நம்புறோம், அது முழுமையா நாங்க நம்புறோம். அப்படிப்பட்ட போது இந்த வியாதி கூட உம்முடைய சித்தம் இல்லாம, உம்முடைய பெர்மிஷன் இல்லாம இந்த உலகத்துல ஒரு மனுஷனை தொட முடியாது. அதையும் நாங்க முழுசா நம்புறோம் ஆண்டவரே. வேதத்துல சொல்லுகிறபடி அவனவன் சில நேரங்களில தன்னுடைய சூழ்நிலையினால, தன்னுடைய நெருக்கடியினால இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறார்கள் ஆண்டவரே. தன் குடும்ப பாரத்துக்காய் வேலைக்கு போன இடத்துல, தன் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்து வேலைக்கு போன இடங்களில், இல்லை ஏதோ ஒரு கடைக்கு போன இடங்களில் இந்த வியாதியின் தொற்றினால் அகப்பட்டு இந்த நாளில் மருத்துவமனையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த ஆராதனையில் நாங்கள் நினைவு கூறுகிறோம். கர்த்தாவே, அந்த குடும்பங்கள் மேல நம்முடைய பாதுகாப்பு இருக்கட்டும். வியாதி மேற்கொள்ளுகிற பெரிய வல்லமையை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். விசுவாசம் என்கிற வல்லமை ஆண்டவர், நம்பிக்கை என்கிற வல்லமை. இந்த காலையில அப்படி மருத்துவமனைகளிலும் வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவர். ஒருவேளை வியாதியே வந்திருந்தாலும் அந்த வியாதி அவங்களை மேற்கொள்ள முடியாது. அவர்கள் அந்த வியாதியை மேற்கொள்ளுகிற பலத்தை தேவன் இந்த காலை வேளையில் அவளுக்கு தருவீராக. உம்முடைய ரத்தம் அவள் மேல பூசப்படட்டும் கர்த்தாவே. உம்முடைய ரத்தம் அவள் மேல பூசப்படட்டும் ஆண்டவரே. அவள் அனைவரும் சாட்சியாய் அந்தந்த சபைகளில, அவள் ஆராதிக்கிற ஸ்தலங்களில அவள் நிற்கும்படியாய் தேவரீர் அவள் ஜீவனை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த நாளிலே சபையாய் ஆங்காங்கே கூடியிருக்கிறவர்களாய் உம்மண்டையில நாங்கள் எங்கள் கைகளை உயர்த்தி வேண்டுதல் செய்கிறோம். கர்த்தருடைய கரம் அப்படிப்பட்டவளை இந்த காலையில தொடுவதாக. கர்த்தருடைய ஆணி பாய்ந்த கரம் இந்த காலையில் அவளை தொடுவதாக. ஹalleluya, ஹalleluya. எல்லாரும் நம்மளாம் நல்லா இருக்கிறோம், வியாதியினால் அகப்படலை. ஆனா அகப்பட்டவங்களுக்கு தான் அந்த வேதனை தெரியும். பயம், நாளைக்கு உயிரோடு இருப்பனா இருக்க மாட்டேனா, என் பிள்ளைய பாப்பனா என் அம்மாவை பாப்பனான்ற பெரிய பயத்துல வியாதியில அட்மிட்டா இருக்கிற, இந்த கொரோனா என்கிற வியாதியினால் அகப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளும் தேவன் சந்திப்பாரா. நான் தைரியமா நம்புறேன், அந்த வியாதியின் வேரை அறுக்கத்தக்க வல்லமையை கர்த்தர் நமக்கு தருவார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களும் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். அவர் வியாதியை ஜெயித்தவர், நோயை ஜெயித்தவர், பிசாசை ஜெயித்தவர். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அப்படிப்பட்ட வியாதி உள்ள எல்லார் மேல உங்களுடைய கரம் இந்த காலையில இறங்கட்டும் கர்த்தா. அவளை சந்திங்க ஆண்டவரே. நிச்சயமா அந்த வியாதியில மரிக்க கூடாது, அந்த வியாதி அவளை மேற்கொள்ள கூடாது. அவர்கள் அந்த நோயை மேற்கொள்ளணும், அவள் அந்த நோயிலிருந்து வெளியே எழுந்து வரணும் ஆண்டவரே.
அந்த கிருபையும் இரக்கத்தையும் அந்த குடும்பத்தின் மேல தாங்க, அந்த தனிப்பட்ட நபர் மேல தாங்க. பாதுகாப்பின் கரம் இருக்கட்டும். இந்த வியாதியை சீக்கிரமா இந்த தேசத்திலிருந்து அழிக்கிற சகல மருந்துகளையும் கண்டுபிடிக்கிற ஞானத்தையும் ஒவ்வொரு மருத்துவருக்கும் தாங்க அப்பா. இது உம்மால கூடும். நீ நினைச்சா ஒரு நிமிஷத்துல நடக்கும் ஆண்டவரே. ஆனா ஏன்னு எங்களுக்கு தெரியல. நீர் எதை செய்தாலும் அதுல 1000 காரணம் இருக்கும், 1000 நோக்கம் இருக்கும் ஆண்டவரே. இன்னும் அநேக குடும்பங்களை நீர் பாதுகாத்து கொள்ளும். இந்த ஆராதனை வேளையில் அப்படிப்பட்ட குடும்பங்களை நினைக்கிறோம். அவரை நிச்சயமா விடுதலையாக்குவீர் என்று நாங்கள் நம்பிக்கையோடு உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். உம்முடைய கரம் அந்த குடும்பங்கள் மேலே இருக்கட்டும், விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சோதர ஆண்டவரை சோதரங்க தாவே துதிக்கிறோம். அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு இந்த நாளில் நாங்கள் வாழ்த்தலி துரிது சோத்திரத்தை நாங்கள் ஏறெடுக்கிற ஆண்டவரே, இம்மட்டாய் எங்களுடைய வாழ்க்கையில உதவி செய்த தேவனாய் கர்த்தர் இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் உம்முடைய சன்னிதானத்தில் ஆங்காங்கே எங்களுடைய வீடுகளில் கூடி உம்மை தொழுது கொள்ள கர்த்தர் தந்தை இந்த அனுகிரகத்தின் நல்ல நேரத்திற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். தொடர்ந்து எங்கள் ஓட்டத்தை ஜெயமாய் ஓட கர்த்தர் கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்த பிதாவே. கர்த்தராகிய தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் வரைக்கும் தம்முடைய மகா பெரிய கிருபையினாலே உங்களை தாங்கி ஆசீர்வதித்து பாதுகாத்து வந்ததற்காக கர்த்தர் ஒருவருக்கே நம் துதியும் கனத்தையும் மகிமையும் ஏறெடுக்கிறோம். இந்த பரிசுத்த சபை கூடுதல் நாளிலும் நாம் ஆங்காங்கே நம்முடைய வீடுகளிலிருந்து தேவனுடைய செய்தியை கேட்கவும் ஜெபிக்கவும் கர்த்தர் தந்ததானே இந்த நல்ல நாளை நினைவு கூர்ந்து நாம் கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லலாம். வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 1வது வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாக இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்க ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட கடவோம். இந்த பரிசுத்த நாளில் நாம் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஓட வேண்டும் என்றும் அவர் நமக்கு வைத்திருக்கிறதான இந்த பரிசு பொருளை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக தளர்ந்து போகாமல் தேவனை நோக்கி ஓட வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு செய்தியை தான் நான் இந்த நாளில் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். இங்கே இந்த எபிரேயர்கள் நிருபத்தை ஆக்கியோன் மிக அழகாக எழுதுகிறார். இத்தனை மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க. ஏன் இதை இப்படி சொல்லுகிறார்னு சொல்லி நாம் 11வது அதிகாரத்தை வாசிக்கும்போது கர்த்தராகிய தேவனை விசுவாசித்தவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் நியமித்த ஓட்டத்தை ஓடும்போது அவர்கள் மகிழ்ச்சியான நாட்களை சந்தித்தார்கள், நெருக்கமான நாட்களை சந்தித்தார்கள், உபத்திரவத்தின் நாட்களை சந்தித்தார்கள், வேதனை நாட்களை சந்தித்தார்கள், வாழ்த்துதலை கொண்டார்கள், வையப்பட்டார்கள். இப்படி பல சூழ்நிலைகள் அவருடைய வாழ்க்கையில் வந்தது. தங்கள் ஜீவனையும் தேவனாகிய கர்த்தருக்கென்று கொடுத்து இரத்த சாட்சிகளாய் மரித்து அந்த நித்திய ஜீவனை நிச்சயமாக அடைகிறார்கள் என்று சொல்லுகிறதான ஒரு உயர்ந்த சாட்சி இதற்கு முந்தின அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆகவே பரிசுத்த தேவனுடைய மனிதன் இதை சொல்லும் பொழுது இத்தனை திரளான சாட்சிகள் நாம் தேவனுடைய ராஜ்யத்தை அடைவோம் என்று சொல்லுகிற இவ்வளவு திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க நீங்கள் அந்த நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் ஓட வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. அழகாக அந்த வார்த்தை சொல்லுகிறது, இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்த
நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடே ஓட கடவோம். நம்முடைய ஓட்டம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கினதாக இருக்க வேண்டும். நம்முடைய ஓட்டம் நித்தியத்தை நோக்கினதாக இருக்க வேண்டும். நம்முடைய ஓட்டம் பிதாக்கள் அடைந்ததான அந்த பரலோக ராஜ்யத்தை நோக்கி ஓடுகிற ஓட்டமாக இருக்க வேண்டும். நம்முடைய நோக்கமே அதுதான். என்றென்றைக்கும் தேவனாகிய கர்த்தரோடு கூட ஜீவிக்கும்படியான அந்த ராஜ்யத்தை அடைகிறதான ஓட்டமாக நம்முடைய ஓட்டம் இருக்க வேண்டும். இப்படி இந்த ஓட்டத்தை நாம் ஓடும்போது இந்த ஓட்டத்துக்கு தடையாக பல சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாகிறது. நாம் எதை நோக்கி ஓடுகிறோமோ, எதை அடைய வேண்டும் என்று நாம் வாஞ்சித்து முன்னோக்கி ஓடுகிறோமோ, அந்த ஓட்டத்திலிருந்து நம்மை பின்னுக்கு தள்ள, அந்த பந்தய பொருளை நாம் இழந்து விடும்படியாக செய்ய பல சூழ்நிலைகள் நம்மை நெருக்கி இருக்கிறது. ஒன்று, பாரமானவைகள், நம்முடைய இருதயத்தை பாரப்படுத்துகிறதான அநேக விஷயங்கள் இந்த நற்பொருளை நாம் சுதந்திரித்துக் கொள்ளாமல் தடை செய்கிறது. இரண்டாவதாக, நம்மை நெருங்கி நிற்கிற பாவங்கள், நம்மை நெருங்கி நிற்கிற பாவங்கள். இந்த நெருங்கி நிற்கிற பாவங்களும் நாம் இந்த ஓட்டத்திலே தோல்வி அடைய வேண்டும் என்று நம்மை சூழ்ந்திருக்கிறது. எல்லாவற்றையும் விவரமாய் நாம் பேச நமக்கு சமயம் வராது. ஆகவே அந்த நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே நாம் ஓடும்போது நாம் பாரத்தையும் தள்ளிவிட வேண்டும், நம்மை நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட வேண்டும். இவை இரண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே தள்ளப்பட்டு விசுவாசத்தை துவக்குகிற தேவனாகிய கர்த்தரை நோக்கி, விசுவாசத்தை முடிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி, நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே பொறுமையோடே கூட ஓட வேண்டும். நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் பொறுமையோடு கூட ஓட வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த நித்திய ஜீவனை அடைய முடியாத ஓடுகிற ஓட்டத்தில் ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு விதமான காரியங்கள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. பேதுருடைய ஓட்டம் ஒரு விதமாகவும், பவுல் அப்போஸ்தலன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஓடுகிற ஓட்டம் ஒரு விதமாகவும், பிலிப்பு தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஓடுகிற ஓட்டம் ஒரு விதமாகவும் இருக்கும். அதாவது அவரவருக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டங்கள் என்று உண்டு. உதாரணத்துக்கு நான் சொல்ல வேண்டுமானால், தேவனாகிய கர்த்தர் பரிசுத்த சவுலையும் அபிஷேகித்தார், தாவீதையும் அபிஷேகித்தார். இரண்டு பேருமே தேவனாகிய கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டு இஸ்ரவேலை நடத்தும்படியாக நிர்ணயிக்கப்பட்டவர்கள். சவுல் யுத்தத்துக்கு போகும்போது அவன் யுத்த ஆயுதங்களை தரித்தவனாக, பாதுகாப்பு கவசங்களை தன்மேல் தரித்தவனாக யுத்தத்துக்கு போகிறான். அது அவனுக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டம். ஆனால் ஒரு நாள் தாவீது அதே யுத்தத்தை நடத்தும்படியாக கடந்து போகும்போது சவுல் தாவீதை அழைத்து, நீ இந்த வஸ்திரங்களை உன்மேல் உடுத்திக்கொள், இந்த என்னுடைய கேடயத்தை நீ பயன்படுத்து, என்னுடைய மார்க்கவசத்தை நீ தரித்துக்கொள் என்று சொல்லி தனக்கு நியமிக்கப்பட்டதான அந்த யுத்த காரியங்களை அவன் மேல் அணியும்படியாக சவுல் தாவீதுக்கு சொன்னான். தாவீதும் அவைகளை தன்னுடைய வஸ்திரத்தின் மேல் அணிந்து கொண்டு தேவனுடைய சமூகத்தில் அவன் நடந்து பார்க்கிறான். அவனுடைய பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரத்தின் மேல் கட்டிக்கொண்டு, அதிலே அவனுக்கு பழக்கம் இல்லாததினாலே நடந்து பார்த்தான். அப்பொழுது தாவீது சவுலை நோக்கி, நான் இவைகளை போட்டு கொண்டு போகக்கூடாது, இந்த அப்பியாசம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவைகளை களைந்து போட்டு தன் தடியை கையில் பிடித்து கொண்டு அவன் யுத்தத்துக்கு போகிறான்.
பாருங்கள், அங்கே சவுல் பட்டயத்தினாலே யுத்தம் பண்ண வல்லவனாக அவனுக்கு ஒரு கிருபை கொடுக்கப்பட்டிருந்தது. தாவீதுக்கு அப்படிப்பட்ட பட்டயமே அவசியமில்லை. வெறும் தடி அவன் கையில் இருந்தாலே அவன் விசுவாசத்தை நிரூபிக்க அது போதுமானதாக இருந்தது. ஆகவேதான் தனக்கு இது அபியாசம் இல்லை, அது எனக்கு பழக்கம் இல்லை, நான் தேவனுடைய சமூகத்திலே தேவனை விசுவாசிக்கிறபடி என் விசுவாச ஓட்டமானது இந்த வெறும் தடியினாலேயே ஜெயத்தை கொடுக்க என் தேவனாகிய கர்த்தரால் முடியும் என்றும் இந்த கவன்கல் அந்த ஜெயத்தை கொடுக்க போதுமானது என்று சொல்லுகிற அவனுக்கு நியமிக்கப்பட்ட அவன் ஓட்டத்தில் அவன் ஓடுகிறான். பவுல் அப்போஸ்தலன் பல விதத்திலே நெருக்கப்பட்டு ஓடுகிறான். அதை போலவே பேதுரும் தனக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே ஓடுகிறான். ஆனால் எல்லாருடைய ஓட்டமும் எங்கே போய் முடிய வேண்டும் என்று சொன்னால் கிறிஸ்து இயேசுவையும் அவருடைய மகிமையையும் அடையும்படியாக எல்லாருடைய ஓட்டமும் எங்கே போய் முடிவடைய வேண்டும் என்று சொன்னால் நித்திய ஜீவனையும் அந்த பிதாவின் முகத்தை தரிசிக்கிற அந்த இடத்தை போய் அடைய வேண்டும். ஆகவேதான் நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் பொறுமையோட கூட ஓட கடவோம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இப்படி இந்த நித்தியத்தை அடைய முடியாது ஓடும்போது நாம் செய்ய வேண்டியது என்னது என்று சொல்லி 1 கொரிந்தியரின் புத்தகம் 9வது அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து 26வது வசனம் வரைக்கும். பந்தயசாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடைக்குமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஆகையால் நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன். கவனமாயிருங்கள். ஒரு பந்தய சாலையிலே ஓடுகிறதை குறித்து பவுல் அப்போஸ்தலன் விவரிக்கிறார். இந்த பந்தய சாலையிலே இந்த உலகத்திலே ஓடுகிறவர்கள் எப்படி ஓடுகிறார்கள் என்றும் அதே விதமாக நாம் நித்தியத்தை அடையும்படியாய் பந்தய பொருளை பெறும்படி ஓடுகிறோம் என்கிறது இந்த பரிசுத்த வசனம். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆனால் ஒருவனே பரிசை பெறுவான். ஒருவனே பரிசை பெறுவான். அநேகர் ஓட்டத்தை துவங்கலாம், ஆனால் முடிவுதான் மிக முக்கியம். ஆரம்பம் ஆரவாரமாக இருக்கலாம், அந்த ஓட்டத்தின் முடிவு பரிசாக இருக்க வேண்டும், பரிசை பெறுகிறதாக இருக்க வேண்டும். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், அநேக ஆரம்பத்தில் மிக ஆரவாரமாக ஆனந்தமாக இந்த விசுவாச ஓட்டத்தை தொடங்கினார்கள். ஆனால் அநேகர் முடிவு பெறவே இல்லை. சரியாய் போய் அந்த ஓட்டத்தை அவள் பெற்று அனுபவிக்க முடியவில்லை. பாதியிலேயே விழுந்து போனார்கள், பாதியிலேயே விட்டுவிட்டார்கள். ஒருவனை பந்தயத்தை பெறுவான் என்று சொல்லுகிறதை போல கடைசி வரைக்கும் தேவனுடைய சத்தியத்துக்காக நின்றவர்கள் மாத்திரமே அந்த பந்தயத்தை பெற்றார்கள். அங்கே அழுத்தமாக சொல்லுகிறதை நீங்கள் கவனிக்க வேண்டும். பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாக இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம் என்று சொல்லுகிறார். தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தில் ஒவ்வொரு விசுவாசியும் உணர்வோடு கூட ஓட வேண்டும் என்று சொல்லுகிறதை பரிசுத்த பவுல் இங்கே வலியுறுத்துகிறார். இங்கே வேதம் சொல்லுகிறது, இந்த ஓட்டமானது சாதாரண ஒரு ஓட்டம் அல்ல, போராடி ஜெயிக்கக்கூடிய ஒரு ஓட்டம். பந்தயத்துக்கு போராடுகிற எல்லாரும் மனம் ஜெயம் பெற வேண்டும் என்கிறதா இருக்க வேண்டும். மனம் பரிசை தான் தட்டிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறதாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இவர்கள் மாத்திரம் அந்த ஓட்டத்தை ஓடவில்லை, தன்னோடு கூட அநேகர் ஓடுகிறார்கள். பரிசு பொருள் ஏற்கனவே
ஆயத்தமாயிருக்கிறது. அது ஒருவராலே கிரயம் கொடுத்து வாங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு பின்புதான் போய் பரிசு பொருளை வாங்க வேண்டியதில்லை. அது ஏற்கனவே வாங்கி ஆயத்தமாக வைக்கப்பட்டிருக்கிறது. அதை பெறும்படிக்கு நாம் ஓட வேண்டும். எப்படி இந்த உலகத்திலே பரிசு பொருள் வாங்கப்பட்டிருக்கிறதோ அப்படியே நமக்கு நித்திய ஜீவனை கர்த்தர் இயேசு கிறிஸ்துவானவர் ஏற்கனவே விலை கொடுத்து அதை சம்பாதித்து வைத்திருக்கிறார். அந்த நித்திய ஜீவனை பெறும்படிதான் நாம் ஓட்டத்தை நாம் ஓடுகிறோம். வேதம் அழுத்தமாய் சொல்லுகிறது, பந்தய சாலையில் ஓடுகிற எல்லாரும் ஓடுவார்கள், ஒருவனே பந்தயத்தை பெறுவான். இந்த போராடுகிற இந்த வாழ்க்கையில எல்லாவற்றிலேயும் இச்சை அடக்கமாக இருப்பார்கள். இந்த பந்தய பொருளை நாம் பெறுகிறதற்கு மிக 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 முக்கியமானது எல்லாவற்றிலேயும் இச்சை அடக்கம். எல்லாவற்றிலேயும் இச்சை அடக்கம். அந்த இச்சை அடக்கம் தான் தேவனை நம்மை கிட்டி சேர செய்யும். உலகத்துக்குரிய இச்சைகள், மாமிசத்துக்குரிய இச்சைகள், பொருளை குறித்த இச்சைகள், படத்தை குறித்த இச்சைகள், பெருமையின் உச்சத்தை தொட வேண்டும் என்கிற இச்சை, தன்னை மேன்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற இச்சை, இப்படி பல விதமான இச்சைகள் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாக அவர்கள் இருக்க வேண்டும். ஓட்டத்தை ஓடும்போது ஒருவேளை அவர்களுக்கு தாகம் எடுக்கலாம், அங்கே இச்சை அடக்கம் அவசியம். ஒருவேளை அவர்களுக்கு பசி எடுக்கலாம், அங்கே இச்சை அடக்கம் அவசியம். வெளியே இருந்து ஒரு சத்தத்தை திரும்பி பார்க்க வேண்டும் என்கிற ஒரு உணர்வு உண்டாகலாம், அங்கே திரும்பி பார்க்கக்கூடாது என்கிற ஒரு இச்சை அடக்கம். இப்படி எல்லாவற்றிலேயும் இச்சை அடக்கமாக இருந்தால்தான் நம்முடைய ஓட்டத்தை நாம் ஜெயமாக பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட முடியும். இந்த உலகத்திலே அழிவுள்ள கிரீடத்தை பெறுகிறவனே எல்லாவற்றிலும் இச்சை அடக்கமாக இருந்து ஓடி பரிசை பெற விரும்புவானால் நீங்களும் நானும் அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படியாக நாம் அப்படி ஓட வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நமக்கு முன்பாக ஒரு ஜீவ கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு முன்பாக ஒரு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது அழிவில்லாத கிரீடம். அது அழிவில்லாத கிரீடம். அதை நமக்கு தருகிறவர் ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும், இயேசுவை சிருஷ்டித்த பிதாவாகிய தேவனும் அந்த அழிவில்லாத கிரீடத்தை நமக்கு தரப்போகிறார். ஆகவே இந்த விசுவாச ஓட்டத்திலே நாம் ஓடும்போது எல்லாவற்றிலேயும் நமக்கு ஒரு இச்சை அடக்கம் அவசியமானதாக இருக்கிறது. எபேசியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 22வது வசனம், அந்தபடியே முந்தின நடக்கைக்குரிய மோசம் போகும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு, நீங்கள் களைந்து போட வேண்டும். நீங்கள் அதை புறம்பாக்க வேண்டும். எதை? முந்தின நடக்கைக்குரிய மோசம் போகும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷன். முந்தின நடக்கை அது நம்மை மோசம் போகும். அந்த முந்தின நடக்கைக்குரிய அந்த மனிதனுடைய இச்சைகள் நம்மை கெட்டு போக பண்ணும். பழைய மனுஷன், பழைய மனுஷன், அதாவது கிறிஸ்து இயேசுவை சந்திக்கிறதற்கு முன்பாக இருந்த பழைய மனுஷன்,
கிறிஸ்து இயேசுவை சந்திக்கிறதற்கு முன்பாக இருந்த பழைய வாழ்க்கை அவைகள் ஒழிக்கப்பட வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சவுலை சந்தித்து, சவுலே சவுலே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று கேள்விப்பட்டு, முள்ளிலே உதைக்கிறது உனக்கு கடினம் என்று இயேசு சொன்ன அந்த நாளிலே சவுல் மனம் திரும்பினான். அவருடைய முந்தின மோசம் போக்கின எல்லா குணங்களும் அங்கே களையப்பட்டது, அல்லது அவன் தன்னை விட்டு துரத்தினான். ஏனென்றால் இது கெட்டுப்போக இச்சைகளால் நிறைந்த பழைய மனுஷன். பழைய மனுஷன் சவுலுக்குள்ளே எப்படி இருந்தான்? மூர்க்கமுள்ளவனாக இருந்தான், கொலை வெறி நிறைந்தவனாக இருந்தான், மார்க்க வைராக்கியம் உள்ளவனாக இருந்தான். பரிசுத்தவான்களை தலை தூக்க விடாமல், கர்த்தரை ஆராதிக்க விடாமல் அவர்களை கொல்லுகிறவனாக இருந்தான். போலியான ஒரு பக்தி வைராக்கியம் அல்லது சுய நீதியினால் உண்டான பக்தி வைராக்கியம் போன்ற பழைய மனுஷன். ஸ்தேவானை கொலை செய்கிற அளவு அவன் மூர்க்க வெறி. ஆனால் தேவன் அவரை சந்தித்த போது பவுல் சொன்னான், என்னுடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையிலே அறையப்பட்டார். அவரோடு கூட சிலுவையிலே அறையப்பட்டார். இப்பொழுது பவுலிடத்திலே தேடினாலும் அந்த பழைய மனுஷனை கண்டுபிடிக்க முடியவில்லை. பழைய குணங்கள் அவனுக்குள்ளே இல்லை. ஆகையினால் தான் அவன் தைரியமாய் சொல்லுகிறான், என்னை பின்பற்றுங்கள் என்று சொன்னான். நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறதை போல நீங்களும் என்னை பின்பற்றுங்கள். கிறிஸ்து அடிகளை வாங்கினார். கிறிஸ்து அவமானப்படுத்தப்பட்டார். கிறிஸ்து புறம்பாக்கப்பட்டார். கிறிஸ்துவுக்கு என்ன சம்பவித்ததோ அதை போலவே பவுலுடைய வாழ்க்கையிலும் சம்பவித்தது. சொந்த ஜனங்கள் அவனை புறக்கணித்தார்கள். அநேக அடிகளும் கட்டுகளும் காவலை அவன் பெறுகிறான். எந்த சூழ்நிலையிலும் பவுலுடைய வாழ்க்கையில பழைய குணங்கள் தலை தூக்கவே இல்லை, அவனை ஆட்கொள்ளவே இல்லை. அவன் பந்தய பொருளை பெறும்படி சகலவற்றையும் சகித்துக் கொண்டான். முறுமுறுப்பு அவனுடைய வாழ்க்கையில் எழும்பவில்லை. தேவையற்ற காரியங்கள் அவனுடைய வாழ்க்கையில் எழும்பவில்லை. எல்லா பழைய மனுஷனையும் அவன் களைந்து போட்டான். திரும்ப சொல்லுகிறேன், பவுலிடத்திலே தேடினாலும் பழைய குணங்களோ, பழைய மனுஷனோ, பழைய இச்சைகளோ, பழைய வைராக்கியமோ, பழைய மூர்க்கமோ, பழைய கோபமோ அவனில் தேடியும் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஏனென்றால் அவன் பந்தய சாலையிலே ஓடுகிறேன்கிறதை அறிந்திருந்தார். அழிந்து போகாத அந்த நித்திய கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அந்த வைராக்கிய வாஞ்சை பவுலுக்குள்ளே இருந்ததினால பழைய மனுஷனை களைந்து போட்ட. நெருங்கி நிற்கிற பாவங்களை தள்ளிவிட்டு ஓடுங்கள், நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீர்கள். ஓடுங்கள், நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீர்கள். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமானால், இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை துவங்கினவர்கள் அநேகர் நாங்கள் இச்சையினால் எப்படி விழுந்து போனார்கள், எப்படி பந்தய பொருளை இழந்தார்கள், நாம் எப்படி பந்தய பொருளை பெற வேண்டும் என்று சொல்லுவதற்காக சில வசனங்களை வேகமாக நான் சொல்லுகிறேன். 1 கொரிந்தியர் புத்தகம் 10வது அதிகாரம்
முதல் 6 வசனங்கள் எல்லாவற்றையும் நான் வாசிக்கவில்லை, கடைசி 2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேரிடத்தில் தேவன் பிரியமாக இருந்ததில்லை. ஆதலால் வனாந்திரத்தில் அவர்கள் அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானுடைய இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாக இருக்கிறது. அப்படி இருந்தும் அவர்களில் அநேகமான பேரிடத்தில் தேவன் பிரியமாக இருந்ததில்லை. அவர்கள் வனாந்திரத்திலே அழிக்கப்பட்டார்கள். ஏன் அவர்கள் வனாந்திரத்திலே அழிக்கப்பட்டார்கள்? அவர்கள் இச்சித்தது போல நாமும் இச்சியாதிருப்போமாக. விவரமாக நான் சொல்லுகிறேன். முதல் வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்துக் கொள்ளுங்கள். வீட்டில் எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படி என்றால், அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. எல்லாரும் மேகத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். மோசே அவர்களை வழி நடத்தினார். எகிப்திலிருந்து ஒரு பரிசுத்த கூட்டத்தை கர்த்தர் பிரித்தெடுத்தார். தம்முடைய ஜனத்தை அழைத்தார். அவர்களுக்கு ஒரு பந்தய பொருள் வைக்கப்பட்டிருந்தது. கானான் அவருடைய சுதந்திரமாய் வைக்கப்பட்டது. எகிப்திலே பட்ட கஷ்டத்தை போல அவள் கானானிலே போய் கஷ்டப்படக்கூடாது என்று சொல்லி ஆண்டவராக தேவன் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை அவர்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். 2 பேர் தூக்கி சுமக்கக்கூடிய அளவு காய்க்கிறதான திராட்சை செடியை கர்த்தர் அவளுக்கு அங்கே உண்டாக்கி வைத்திருந்தார். பொன்னு வெள்ளி மிகுதியாக அங்கே இருந்தது. அவர்கள் அந்த தேசத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்று சொல்வதுதான் தேவனுடைய சித்தம். அதற்காக மோசேயை அழைத்து அவளை அங்கே நடத்தி கொண்டு போனார். போகும்போது மோசே மாத்திரம் அவளை வழிநடத்தவில்லை. வேதம் இப்படி அழகாக சொல்லுகிறது. அவர்கள் எல்லாரும் ஒரே போஜனத்தை புசித்தார்கள், ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படி எனில், அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவை. அவர்கள் தனித்து செல்லவில்லை. ஞான கண்மலையாகிய கிறிஸ்து அவர்களோடு கூட சென்றார். கிறிஸ்து அவருடைய தாகத்தை தீர்த்தார். கிறிஸ்து அவர்களுக்கு போஜனம் கொடுத்தார். அந்த ஒரே கிறிஸ்துவினாலே எல்லாரும் நடத்தப்பட்டார்கள். ஒரே போஜனம், ஒரே ஞானபானம். எங்கு யாரால் அது கொடுக்கப்பட்டது? அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையாகிய கிறிஸ்து. கவனமாயிருங்கள். அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையாகிய கிறிஸ்து. அப்படி கிறிஸ்துவானவர் அவர்களை போஷித்து அவர்களை பானம் பண்ணும்படியாய் நடத்தும் போதே அவர்களிலே அநேக இச்சித்தார்கள். இறைச்சி இச்சித்தார்கள், வெங்காயத்தை அவர்கள் இச்சித்தார்கள், கீரைகளை இச்சித்தார்கள். அவள் இறுதி எகிப்துக்கு திரும்புகிறது. நாங்கள் எகிப்திலே இருந்திருந்தால் நலமாய் இருந்திருக்குமே, எங்களை இந்த வனாந்திரத்துக்கு ஏன் கொண்டு வந்தீர் என்று சொல்லி மோசேயை பார்த்து முறுமுறுக்கிற அளவு அவர்கள் இருதயங்கள் பின்னிட்டு போனது. இச்சை அவள் இருதயத்தை முழுவதும் நிரப்பினது. இச்சை அவள் சிந்தனையை முழுவதும் நிரப்பினது. வேதம் சொல்லுகிறது, ஆகையால் அவர்கள் அநேகம் பேர்களிடத்தில் அவர் பிரியமாக இருக்கவில்லை. அவர்கள் வனாந்திரத்திலே அழிக்கப்பட்டார்கள். பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள், பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். இவர்களுக்காக கர்த்தர் ஆயத்தம் பண்ணி இருக்கிற கானான் தேசத்தை சுதந்திரிக்க கூடாத அளவு இவளை பின்னடை செய்து அவருடைய இச்சைகள்,
ஆகினால் அதை அவள் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. கவனமாயிருங்கள், கிறிஸ்துவாகிய கன்மலை அவர்களோடு கூட இருக்கும் போதே. இன்றைக்கும் நீங்களும் நானும் என்ன சொல்லுகிறோம்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறார். அவர் என்னுடைய பிதா, அவர் எனக்கு அப்பா, அவர் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அவர் எனக்குள்ளே வாசம் பண்ணி என்னோடு கூட இருக்கிறதை நான் அறிந்திருக்கிறேன். பரிசுத்த ஆவியாகி தேவனால் என்னோடு கூட வாசம் பண்ணுகிறார். அவர் என்னை உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறார். என் மதில்கள் தேவனுக்கு முன்பாக இருக்கிறது. கிறிஸ்து என்னோடு கூடவே இருக்கிறார். ஆம், கிறிஸ்து அவர்களோடு கூட இருந்ததை போல நம்மோடும் இருக்கிறார். ஆனால் கிறிஸ்து அவர்களோடு கூட ஞான கண்மலையாகி இருக்கும் போதே இவருடைய இருதயம் பின்னிட்டு போயிருந்தது. இந்த செய்தியை கேட்கிற விசுவாசியை இந்த காலையில் நீ நன்றாக உணர்ந்து கொள். கிறிஸ்து உன்னோடு கூட இருக்கும்போதே நீ என்னென்ன இச்சைகளிலே நிரம்பி இருக்கிறாய், எந்த இச்சைகள் உன்னை பாழாக்கி கொண்டிருக்கிறது, எந்த இச்சைகள் உன்னுடைய பரிசு பொருளை நீ பெறக்கூடாதபடி உன்னை அதமாக்கி கொண்டிருக்கிறது என்று கவனித்து பார். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. இயேசு தூரம் இருக்கும் போதல்ல, கண்மலையா கிறிஸ்து அவர்களோடு இருக்கும்போது அவர்கள் அதை செய்தார்கள். பழைய மனுஷன் இன்னும் நமக்குள்ளே கிறிஸ்துவானவர் நம்மோடு கூட இருக்கும்போதே இருப்பாரானால் நாம் பந்தய பொருளை இழந்து போகிறது நிச்சயம். பலரும் ஆர்வமாக கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். வியாதிகளிலிருந்து விடுதலையாகும் போது இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அவள் பிரச்சனைக்கு முடிவு உண்டாகும் போது இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். மிகுந்த மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு கூட ஆரம்பம் பண்ணின அநேக விசுவாசிகள் தங்களுடைய வாழ்க்கையில பின்னிட்டு போய் இச்சித்து உலகத்தோடு கூட ஒத்து போய் உலகத்தை அவர்களோடு கூட கலந்து விட்டு பரிசு பொருளை இழந்து போகிறார்கள். எல்லாரும் கவனமாக இருங்க. எல்லாருக்கும் கிறிஸ்து, எல்லாருக்கும் ஞான கண்மலை, எல்லாருக்கும் ஞான போஜனம், எல்லாருக்கும் ஞான பானம். நீ பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடு. இந்த இச்சை அடக்கம் இராவிட்டால் நாம் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் எல்லாவற்றிலேயும் நீங்கள் இச்சை அடக்கமாக இருந்து அதை பெற்றுக்கொள்ளுங்கள். மிகவும் பரிதாபக்குரிய ஒரு வார்த்தையை எங்கே ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் எல்லாரும் வனாந்திரத்திலே அழிக்கப்பட்டார்கள். வனாந்திரமே அவர்களுக்கு அழிவாய் போயிற்று. ஆனால் கர்த்தர் எதற்கு அழைத்தார்? கானானுக்கு. நீ பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடு, பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடு. உன்னோடு கூட ஓடி வருகிறவன் எப்படி இருக்கிறார் என்று கவனிக்காதே. உன்னோடு கூட இருக்கிற விசுவாசிய நிலையை பற்றி நீ முதலாவது கவனிக்காதே. உன்னை நீயே தேவனாகிய கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தி நித்திய ஜீவனை நோக்கி ஓடு. அங்கே கர்த்தர் உனக்காக ஜீவ கிரீடத்தையும் நீதியின் கிரீடத்தையும் வைத்திருக்கிறார் என்று சொல்ற அந்த நம்பிக்கையோடு கூட ஓடு. கர்த்தர் உனக்கு பரிசை கட்டாயம் தருவார். உதாரணத்துக்கு நான் சொல்லுகிறேன். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 3வது வசனம். ஆவியிலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாமிசத்திலே முடிவு பெறப் போகிறீர்களோ? நீங்கள் இத்தனை புத்தியினரா? அதே கலாத்தியர் 5:7, நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? கலாத்து சபைக்கு பரிசுத்த பவுல் எழுதுகிறார். ஆவியிலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாமிசத்திலே முடிவு பெறப்போகிறீர்களோ? நீங்கள் இத்தனை புத்தியினரா? இந்த கலாத்து சபையில் உள்ள விசுவாசிகள் கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு அவருடைய வாழ்க்கையை ஆவியிலே துவங்கினார்கள். ஆரம்பம் ஆவிக்குரியதாக இருந்தது. ஆரம்பம்
ஆவியினால் நடத்தப்படுகிறதாக இருந்தது. ஆரம்பம் ஆவியினாலே தேவனோடு கூட ரகசியங்களை பேசுகிற உறவுள்ளவர்களாக இருந்தார்கள். வாழ்க்கை ஆவிக்குரியதாக இருந்தது. மாமிசத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடந்து தேவனாகிய கிறிஸ்துவோடு கூட மிகப்பெரிய ஐக்கியத்தை அவர் உடையவர்களாக இருந்தார்கள். ஆனால் இந்த ஆவிக்குள்ளாய் ஆரம்பிக்கப்பட்ட இவருடைய வாழ்க்கையானது முடிவு பெறும்போது பார்த்தால் மாமிசத்துக்குரிய முடிவாக இருந்தது. நீங்கள் இத்தனை புத்தியினரா, உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா என்று பவுல் அப்போஸ்தலன் கேட்கிறார். இவ்வளவு அறிவீனம் உள்ளவர்களா நீங்கள்? இவ்வளவு கூட சிந்திக்க மாட்டீர்களா நீங்கள்? கர்த்தர் எதற்காக உங்களை அழைத்தார்? பரிசுத்தத்திற்காக அழைத்தார். தேவன் எதற்காக உங்களை அழைத்தார்? பரிசுத்த ஓட்டத்தை ஓடும்படியாய் அழைத்தார். எதற்காக தேவன் அழைத்தார்? ஆவிக்குரியவர்களை வாழ வேண்டும் அழைத்தாரே. ஆனால் இப்படி தேவன் உங்களை அழைத்திருக்கும் போது நீங்கள் முடிவு பெறப்போகிறது மாமிசத்துக்குரியதாக இருக்கிறதே. மாமிசத்துக்குரியதாக இருக்கிறதே. நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? இவர்கள் ஓட்டத்தை நன்றாய் ஓடினார்கள். ஆனால் இவள் ஓடுகிற ஓட்டத்தை சத்தியத்தின்படி ஓடாமல் சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போக அநேகர் தடைகளாக இருந்தார்கள். கவனியுங்கள், ஆவியிலே ஆரம்பம். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலும் முடிவு நல்லது. ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலும் முடிவு நல்லது. துவக்கம் எவ்வளவு ஆரவாரமாக வேண்டுமானால் இருக்கலாம், ஆனால் முடிவு ஆரவாரமாக இருக்க வேண்டும். முடிவு நிறைவாக இருக்க வேண்டும். பல சமயங்கள் ஆரம்பிக்கிற வேகம் அடுத்த நிமிடமே ஒளிந்து போகும். ஆரம்பிக்கிற வேகம் தொடர்ந்தீர்ச்சியாய் ஓடாமல் அடுத்த சமயத்தில் அது அழிவை சந்திக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் அப்படி இருக்கக்கூடாது. ஏனென்றால் கலாத்தியர் நன்றாக ஓடினார்கள். வேதம் அழக, நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே. சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? விசுவாசத்திலே துவக்கிற இவர்கள் மாமிசத்தின்படியாய் ஓடும்படியாய், நியாயப்பிரமாணத்தில் வாழும்படியாய் நிர்பந்திக்கப்பட்டார்கள். நியாயப்பிரமாண கிரியினால் தான் நீதிமானாக முடியும் என்று பலர்களுக்கு தவறான உபதேசத்தை கொடுத்ததினால் இந்த தவறான உபதேசத்தை கேட்ட இவர்கள் தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பழுதடைந்தார்கள், பாழானார்கள். அவள் ஓட்டம் தடைப்பட்டு போயிற்று. தெய்வ ஜனமே, இந்த நாளிலே நீ விசுவாச ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிறாய். உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தொய்வு உண்டா? உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அக்கறை இல்லாமல் நீ இருக்கிறாயா? சத்தியத்துக்கு கீழ்ப்படிய, உங்களை வழி நடத்தாத தவறான போதனைகளை கேட்டு நீ உன்னுடைய வாழ்க்கையில பின்னிட்டு போயிருக்கிறாயா? கவனித்துப்பார், கவனித்துப்பார். நீங்கள் நன்றாய் ஓடினீர்கள். உங்கள் விசுவாசம் துவங்கின நாளுடைய ஓட்டத்தையும் இன்றைக்கு செய்தியை நீங்கள் கேட்கிற இந்த நாளுடைய ஓட்டத்தையும் நீங்கள் நன்றாக கவனித்து பாருங்கள். உங்கள் ஓட்டம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே விருத்தி அடைந்து கொண்டே இருக்கிறதா, அல்லது வளர்ச்சியும் இல்லாமல் உணர்வும் இல்லாமல் இருக்கிறதா, அல்லது நீங்கள் துவங்கிற நாளை பார்க்கிலும் இப்பொழுது குளிர்ந்து போயிருக்கிறீர்களா என்று பாருங்கள். உடைய ஆவிக்குரிய குளிர்ச்சி இதனாலே அனலாக வேண்டும். விழுந்து நீ இன்றைக்கு எழுந்து திரும்பமாய் தேவனுடைய சமூகத்திலே ஓட வேண்டும்.
ஓட்டத்தை நீங்கள் நன்றாக கவனித்து ஓடுங்கள். தேவனுடைய சமூகத்தில் கிருபையின் ஆசீர்வாதங்களும் ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு பெருகும்படியாய் நன்றாய் ஓடினீர்களே, நன்றாய் ஓடினீர்களே. சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? நீங்கள் கவனியுங்கள். நான் மிக முக்கியமான ஒரு தேவனுடைய வசனத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 2வது அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து 25வது வசனம் வரை. நான் தீட்டுப்படவில்லை, நான் பாகால்களை பின்பற்றவில்லை என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? பள்ளத்தாக்கிலே நீ நடக்கிற மார்க்கத்தை பார், நீ செய்ததை உணர்ந்து கொள். தாறுமாறாய் ஓடுகிற வேகமான பெண்ணொட்டகம் நீ, வனாந்திரத்தில் பழகிறதும் தன் இச்சையின் மத வெறியினாலே காற்றை உட்கொள்ளுகிறதுமான காட்டு கழுதை நீ. அதன் ஆவலை நிறுத்தி அதை திருப்புகிறவன் யார்? அதை தேடுகிறவர்கள் ஒருவரும் வருத்தப்பட வேண்டியதில்லை. அதன் மாதத்திலே அதை கண்டுபிடிக்கலாம். இங்கே ஒரு அழகான வார்த்தை சொல்லுகிறது. இது இஸ்ரவேலரை குறித்து சொல்லுகிற ஒரு வார்த்தை. தேவனுடைய ஜனங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை. வனாந்திரத்திலே திராட்சை குலைகளை கண்டுபிடிக்கிறதை போல நான் உங்களை கண்டுபிடித்தேன், நான் உங்களை நடத்தினேன். வனாந்திரத்திலே திராட்சை குலைகள், அங்கே நான் உங்களை கண்டுபிடித்து உங்களை நான் நடத்தினேன். அவர்கள் தேவனாகிய கர்த்தரால் நடத்தப்பட்டிருக்கும் போதே, தேவனுடைய சத்தம் அவர்களுக்கு தொனித்துக் கொண்டிருக்கும் போதே அவர்கள் பின்னிட்டு போனார்கள். அவர்கள் தீட்டுப்பட்டார்கள், தேவனை விட்டுவிட்டார்கள், தேவனை விட்டுவிட்டார்கள். தேவன் ஆவியாயிருக்கிறார். தேவனை தொழுது கொள், ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளுவார்கள் என்று சத்தியத்தை அவர்கள் மறந்து போய் தேவனை விட்டுவிட்டார்கள். பாகால்களை பின்பற்றினார்கள். ஆனால் கேட்டால் அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் தீட்டுப்படவில்லை, நாங்கள் சரியாக தான் இருக்கிறோம், நாங்கள் சரியாகவே பிரசங்கிக்கிறோம், சரியாகவே ஜெபிக்கிறோம், நாங்கள் சரியாக தான் நடந்து கொள்ளுகிறோம், எங்களில் எந்த பழுதுமில்லை என்று சொல்லி அவர்கள் சொல்லிக் கொண்டார்கள். ஆனால் தேவன் அவளை உற்று நோக்கும்போது, தேவனுடைய பார்வை அவளை படும்போது, அவருடைய ஓட்டம் பந்தயத்தை பெறும்படியாக அல்ல, பந்தய சாலையிலே பந்தயத்தை பெறும்படியாக அவள் ஓட்டம் இல்லை. ஆகவேதான் ஆண்டவர் அவளை பார்த்து கேட்டார், பள்ளத்தாக்கிலே நீ நடக்கிற மார்க்கத்தை பார், நீ எப்படி இந்த நாளில் ஓடுகிறாய் அந்த ஓட்டத்தை என்று பார். உன் ஜீவன் கிறிஸ்துவாய் இருக்கிறாரா? சாவு உனக்கு ஆதாயமாய் இருக்கிறதா? கிறிஸ்தியன் ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அந்த ஓட்டத்திலே நான் ஓடுகிறேன் என்று நம்மால் சொல்ல முடிகிறதா? நெருங்கி நிற்கிற பாவத்தோடு கூட நம்ம கை கோக்காமல் அவைகளை புறம்பே தள்ளி, பாரமானவர்களை புறம்பே தள்ளி நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோமா? ஆனால் இவர்கள் அவைகளை ஒன்றும் செய்யாமல் எல்லாவித கேடுபாடுகளும் நிறைந்தவர்களாக அவர்கள் ஓட்டத்தை ஓடினார்கள். ஆகவேதான் கர்த்தர் அவளை பார்த்து கேட்கிறார், பள்ளத்தாக்கிலே நீ நடக்கிற மார்க்கத்தை பார், நீ இப்பொழுது எப்படி நடந்து கொண்டிருக்காய் என்று உன்னை நீயே ஆராய்ந்து பார். உன்னுடைய ஜீவித்தை குறித்து ஆராய்ந்து பார், உன் தொழுகை குறித்து ஆராய்ந்து பார், உன் கீழ்ப்படிதலை குறித்து ஆராய்ந்து பார், உன்னுடைய நேசத்தை குறித்து ஆராய்ந்து பார். நீ செய்வதை உணர்ந்து கொள், நீ செய்வதை உணர்ந்து கொள். ஒரு உணர்வு
தன்னுடைய வாழ்க்கை குறித்த உணர்வு, தன் வாழ்க்கை குறித்த ஒரு உணர்வு, தன் பரிசுத்தத்தை குறித்த உணர்வு, தேவனை அறிகிற அறிவின் உணர்வு, ஆவியினால் நடத்தப்படுகிற உணர்வை குறித்து நீ உணர்ந்து கொள். உணர்ந்து பார் உன்னுடைய ஓட்டம் எப்படி இருக்கிறது. தாறுமாறாய் ஓடுகிற வேகமான பெண்ணோட்டகம் நீ. இது மீட்கப்பட்ட இஸ்ரவேலரை பார்த்து ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்ல, நீ ஓடுகிறாய், நீ பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடவில்லை, நீதியின் கிரீடத்தை பெறும்படியாக ஓடவில்லை, கிறிஸ்துவை அடையும்படியாக நீ ஓடவில்லை. தாறுமாறாய் ஓடுகிற வேகமான பெண்ணோட்டகம். மதவெறி. ஒரு யானைக்கு மதம் பிடித்தால் எப்படி தாறுமாறாய் ஓடுகிறதோ அப்படி போல தன் இச்சையை நிறைவேற்றும்படியாய் வேகமாய் ஓடுகிற இந்த பெண்ணோட்டத்தை போல அநேக விசுவாசிகள் இருக்கிறார்கள். நான் கூடுதலாய் வனாந்திரத்திலே பழகினதும் தன் இச்சையின் மதவெறியிலே காற்றை உட்கொள்ளுகிறதுமான காட்டு கழுதை நீ. அதன் ஆவலை நிறுத்தி அதை திருப்புகிறவன் யார்? அதை தேடுகிறவர்கள் ஒருவரும் வருத்தப்பட வேண்டியதில்லை. இன்னும் இந்த ஓட்டம் எப்படி இருக்கிறது, இந்த ஓட்டத்தின் நிலை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், வனாந்திரத்திலே பழகினதும் தன் இச்சையின் மதவெறியினாலே காற்றை உட்கொள்ளுகிறதுமான காட்டு கழுதை நீ. அதன் ஆவலை உன்னாலே நிறுத்த முடியுமா? ஆண்டவர் சொல்றார், இந்த காட்டு கழுதை வனாந்திரத்திலே பழகும். இந்த காட்டு கழுதைக்கு இச்சை என்கிற மதம் பிடிக்குமானால், இந்த இச்சை என்கிற மதத்தை அது அடக்கிக் கொள்ள முடியாமல் ஆவலாய் காற்றை உட்கொண்டு ஓடுகிற காட்டுக்கழுதை. அந்த இச்சையின் வெறியை அடக்கிக் கொள்ள முடியாமல், திரும்ப சொல்கிறேன், எப்படி ஒரு யானைக்கு மதம் பிடிக்குமானால் தன்னை ஆட்கொள்ளுகிற பாகனையே அது மிதித்து துவசம் செய்கிறதை போல, இந்த காட்டு கழுதைக்கு அந்த இச்சையின் வெறி பிடிக்கும் போது அதை ஒருவனாலும் அடக்க முடியாது, அதை ஒருவனாலும் திருப்ப முடியாது. அதன் ஆவலை நிறுத்தி அதை திருப்புகிறவன் யார்? நீ இப்படி செய்யாதே என்று சொல்லி, நீ இப்படி தாறுமாறாய் ஓடாதே என்று சொல்லி ஒருவனாலும் அந்த காட்டு கழுதையின் மத இச்சையை நிறுத்த முடியாதா? வேதம் இப்படி சொல்லுகிறது. அது காற்றை உட்கொள்ளும், ஓடும். அதை தேடி பிடிக்க ஒருவனும் வருத்தப்பட வேண்டியதே இல்லை. அதை தேடுகிற ஒருவரும் வருத்தப்பட வேண்டியதில்லை. அதன் மாசத்திலே அதை கண்டுபிடிக்கலாம். இது மத வெறியினாலே ஓடின காட்டு கழுதை என்று சொல்லி என்றைக்கு அவர்களாலே அறிந்து கொள்ள முடியும்? அதன் மாதத்திலே, அது குட்டியை ஈனுகிற அந்த நாளிலே. அன்றைக்கு ஏன் அது அவ்வளவு வேகமாக ஒருவருடைய கட்டுக்கும் அடங்காமல் ஓடினது என்று சொன்னால், அது இச்சையின் வெறி. அதன் மாசத்திலே அதை கண்டுபிடிக்கலாம்.
அதே போல தேவனுடைய ஜனமே, இந்த பரிசுத்த நாளில் நீங்கள் தேவனுடைய வார்த்தை இந்த நாளில் கேட்கும்போது தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் உங்கள் இச்சையின் வெறி தீரும்படியாய் உலகத்திலே ஓடுவீர்களானால், உங்களுடைய இச்சைகள் நிறைவேற்றும்படியாக இந்த காட்டு கழுதையை போல நீங்கள் அடங்காமல் ஓடுவீர்களானால், உங்கள் ஓடுகிற ஓட்டம் உங்கள் பார்வைக்கு சரியானதாய் தெரிகிறத போல இருந்து நீங்கள் அநேக இடத்திலே வாதித்து நான் சரியாக தான் ஓடுகிறேன், ஓட்டம் சரியாக இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் எதை செய்தாலும் சொன்னாலும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகையின் நாளிலே அது நிச்சயமாய் தெரியும் நீங்கள் எந்த இச்சையிலே ஓடினீர்கள் என்று சொல்லி. ஒருவேளை இன்றைக்கு யாருடைய சத்தத்துக்கு நீங்கள் கீழ்ப்படியாமல் இருக்கலாம், யாருடைய உபதேசத்துக்கும் கீழ்ப்படியாமல் இருக்கலாம், எந்த வசனத்துக்கும் கீழ்ப்படியாமல் அந்த காட்டு கழுதையை போல நீங்கள் இச்சித்து ஓடலாம். அவனவன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்தான் என்று சொல்லுகிற வார்த்தையின்படி உனக்கு சரி போனபடி நீ செய்யலாம். ஆனால் கிறிஸ்துவின் வருகை நாளில் நீதியின் கிழத்தை கொடுக்க கர்த்தர் வருகிற அந்த நாளில் அது உனக்கு புரியும். அன்றைக்கு நீ அதை கண்டுபிடிப்பாய் என்று சொல்லி பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. கலாத்தியர் 2:2 என்ன சொல்லுகிறது? ஆயினும் நான் ஓடுகிறதும் ஓடினதும் வீணாகாதபடிக்கு எண்ணிக்கை உள்ளவர்களுக்கே தனிமையாய் விவரித்து காண்பித்தேன். பவுல் அப்போஸ்தலன் இதை சொல்லுகிறார். நான் ஓடினதும் ஓடுகிறதும் வீணாகாதபடிக்கு எண்ணிக்கை உள்ளவர்களுக்கே தனிமையாக விவரித்து காண்பித்தேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் பவுல் அப்போஸ்தலனை புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்கும்படியாய் அனுப்பினார். அவர் புறஜாதிகளுக்கு அந்த காரியங்களை அவர் சொல்லிக் கொண்டிருந்தார். அவருடைய நிலைமையை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். ஆயினும் நான் ஓடுகிறதும் ஓடினதும், நான் இப்பொழுது ஓடுகிற என்னுடைய ஓட்டம், நான் ஏற்கனவே ஓடின என்னுடைய ஓட்டம் வீணாய் போய்விடாதபடிக்கு, என் பிரயாசம் வீணாய் போய்விடாதபடிக்கு, என் அர்ப்பணிப்பு வீணாய் போய்விடாதபடிக்கு, நான் அறிவித்த சுவிசேஷ வசனங்கள் வீணாய் போய்விடாதபடிக்கு, நான் வாக்கு பண்ணின கிறிஸ்துவை குறித்த வருகை குறித்த நிச்சயம் வீணாய் போய்விடாதபடிக்கு எண்ணிக்கை உள்ளவர்களுக்கே தனிமையாய் விவரித்து காண்பித்தேன். நான் தனிமையாக விவரித்து காண்பித்தேன் என்று சொல்லுகிறார். நீங்கள் ஓடுகிறதும் ஏற்கனவே ஓடினதும் வீணாய் போகாதபடிக்கு ஜாக்கிரதையாயிருங்கள், ஜாக்கிரதையாயிருங்கள், ஜாக்கிரதையாயிருங்கள். எத்தனையோ பேர் ஓடினார்கள் விசுவாச ஓட்டத்தை, பாதியிலே பாழடித்து விட்டார்கள், பாதியிலே பாழடித்து விட்டார்கள். எகிப்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரவேலிலே அநேகர் அந்த பரிசுத்த பெருளை பெறவில்லை. 20 வயதுக்கு கீழுள்ள வாலிபர்கள், 20 வயது கீழுள்ள பிள்ளைகளுக்கு அந்த தேசம் பங்கிடப்பட்டது. ஆகவே நீங்கள் ஏன் ஓடுகிறீர்கள், எதற்காக ஓடுகிறீர்கள், இப்படி ஓடுகிற ஓட்டம் என்ன, எதற்காக பிரயாசப்படுகிறீர்கள், நீங்கள் ஓடுகிற ஓட்டம் நிலைக்குமா, அது நிலைக்காமல் போகுமா என்று சொல்லி முழு நிச்சயத்தை நீங்கள் உடையவர்களாக இருங்கள். கடைசியாக 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 4வது அதிகாரம் 7வது வசனம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதி உள்ள நியாயாதிபதியாய் கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னத்தை விரும்புகிற யாவருக்கும் அதை தந்தருளுவார். பரிசுத்த பவுல் முடிவாக அவர் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை நான் போராடினேன். பந்தய பொருளை பெறும்படியாக எல்லாரும் போராடுவார்கள் என்று நான் முதல் வசனத்தை சொன்னேன். நல்ல போராட்டம், நல்ல போராட்டம். இது நீதிக்கும் அநீதிக்கும் உள்ள போராட்டம். இது பரிசுத்தத்துக்கும் அசுத்தத்துக்கும் உள்ள ஒரு போராட்டம். விசுவாசத்துக்கும் அவிசுவாசத்துக்கும் உள்ள போராட்டம். உலகத்துக்கும்
நித்திய ஜீவனை பெறும்படியான போராட்டம். பல போராட்டங்கள், பல போராட்டம். பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையிலே அநேக போராட்டத்தை போராடினார். ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதி உள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னத்தை விரும்புகிற யாவருக்கும் அதை தந்தருளுவார். நான் என்னுடைய ஓட்டத்தை ஜெயமாய் மூடினதினாலே, பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடினதினாலே எனக்கு ஆழமான ஒரு விசுவாசம் இருக்கிறது. நீதியின் கிரீடத்தை அவர் எனக்கு தருவார். எனக்கு அந்த நீதியின் கிரீடத்தை தருகிற ஒரு சாதாரணமான ஒரு மனுஷன் அல்ல, நீதி உள்ள நியாயாதிபதி அந்நாளில் அதை எனக்கு தந்தருள்வார். எனக்கு மாத்திரமல்ல, அவருடைய பிரசன்னத்தை விரும்புகிற யாவருக்கும் அதை நிச்சயமாக தந்தருள்வார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. என்னை கேட்கிற விசுவாசியே, உன்னுடைய ஓட்டம் ஜெயமாயிருக்குமானால், நீ ஓடுகிற ஓட்டம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்குமானால், நீதியின் கிரீடம், ஜீவ கிரீடம் உங்களுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். 1 பேர் புத்தகம் 2வது அதிகாரம் 11வது வசனம், பிரியமானவர்களே, அந்நியரும் பரதேசியுமாயிருக்கிற நீங்கள் உங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாமிச இச்சைகளை விட்டு விலகுங்கள். பிரியமானவர்களே, அந்நியரும் பரதேசிகளுமாயிருக்கிற நீங்கள் உங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாமிச இச்சைகளை விட்டு விலகி நித்திய ஜீவனை அடையும்படி, நீதியின் கிரீடத்தை அடையும்படியாக நீங்கள் நாடுங்கள். நீதி உள்ள நியாயாதிபதியாக கிறிஸ்து உங்களுக்கு நிச்சயமாய் தருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் இருக்கிற இடத்திலே கண்களை மூடி பயபக்தியோடு கூட தேவனாகிய கர்த்தரை நோக்கி பாருங்கள். நீ ஓடுகிற ஓட்டம் எப்படி? ஒன்றுக்கும் கட்டுக்கடங்காமல் ஓடுகிற, தாறுமாறாய் ஓடுகிற பெண்ணொட்டகமானி. அது பெண்ணொட்டகம், தாறுமாறாய் ஓடுகிற பெண்ணொட்டகம். தன் இச்சையை நிறைவேற்றும்படியாக கட்டுக்கடங்காமல் ஓடுகிற பெண்ணொட்டகம். காட்டுக்கழுதை தனக்கு இச்சை மேலிடுமானால், மதம் பிடித்து வெறியை போல வெறி கொள்ளுமானால், ஒருவராலும் அடக்க முடியாமல் ஓடுகிற காட்டு கழுதையை போல உன் இஷ்டத்துக்கு நீ ஓடிக்கொண்டிருக்கிறாயா? உனக்கு தெரிந்த சத்தியத்தில் உன்னை கெடுத்து கொண்டு நீ ஓடிக்கொண்டிருந்தால், இந்த நாளில் கர்த்தரிடத்திலே மனம் திரும்பி, ஆண்டவரே நான் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓட உதவி செய்யும் என்று இருக்கிற இடத்திலே கேள். எங்களை அதிகமாக நேசிக்கிறேன் எங்கள் பரிசுத்த பிதாவே, உம்முடைய பரிசுத்தமான நாமத்தை நாங்கள் வாழ்த்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த பரிசுத்த சபை கூடுதல் நாளிலும் நாங்கள் நித்தியத்தை அடைய வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சியோடு கூட, விருப்பத்தோடு கூட நீர் எங்களோடு கூட பேசின, எச்சரித்த உடைய வசனங்களுக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் எல்லாவற்றிலும் நிச்சயடக்கமாக இருந்து அந்த நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவீராக. தேசத்தில் மிகவும் அதிகமாக பரவி கொண்டிருக்கிறதான இந்த கொடிய வியாதியாகிய இந்த கொரோனாவுக்கு பரிசுத்தவான்கள் எல்லாரையும், பரிசுத்தவானுடைய பிள்ளைகளையும், பரிசுத்த குடும்பங்களையும் நீர் பாதுகாக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. பொல்லாங்கன் அவனை தொடான் என்று சொன்னீரே, நீர் இறங்கும், நீர் இறங்கும், நீர் இறங்கும், மனம் இறங்கும் ஆண்டவரே. இப்படியே கிருபை ஒவ்வொரு சிறியோர் முதல் பெரியோர் மட்டும் பரிபூர்ணமாக இருப்பதாக உடைய கிருபைக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம்.
யாவர் பேரிலும் கிருபை தாங்குவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்த பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் ஆறுதலும் சமாதானம் நம் அனைவரோடும் தூரத்திலும் சமீபத்திலும் இந்த வார்த்தைகளை கேட்ட யாவரோடும் இனி வேறொரு நாள் இந்த வார்த்தையை கேட்க போகிற யாவரோடும் இன்றும் என்றும் இருந்து காப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர்.